மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு அரசியல் நடுநிலைவாதியா இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாரி பேசிட்டு இருந்தாரு. தேர்தலுக்கு அப்புறமும் ஒரு மாரி பேசிட்டு தான் இருக்காரு. அப்படி என்னென்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பாயிண்ட்ட நாம தெளிவா எடுத்துக்கிட்டு, நாம இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். அதாவது நம்மளுடைய அரசியல் நடுநிலைவாதியா இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பிஜேபியோட ஒரு ஆள்னே சொல்லலாம். ஏன்னா, அவரு பிஜேபிக்கு மட்டும் தான் அதிகமா சொம்பு தூக்கக்கூடிய ஆள். அவங்கள பத்தி மட்டுமே தான் அதிகமா பேசப்படுவாரு. ஸோ, அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எலக்ஷனுக்கு அப்புறம் "இது நான் கணிக்கல. இது எனக்கு தெரியாது. இது நான் எதிர்பார்க்கல." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருந்த ரங்கராஜ் பாண்டே, தேர்தலுக்கு அதாவது பிஃபோர் எலக்ஷன் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, "தாவேகா வந்து ஆட்சி அமைக்காது. அ 2 சீட் புடிக்காது, 3 சீட் புடிக்காது. ஏன் 10 சீட் கூட புடிக்காது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு, இன்னைக்கு என்ன கதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு காணொளியில பதிவிடுறோம் அல்லது ஒரு இன்டர்வியூ குடுக்குறோம். அவருக்கு 5,00,000 வாங்குறாரு, 10,00,000 வாங்குறாருன்னு பில்டப் காட்டுறாரு. நான் இல்லன்னு சொல்லல. அவருக்கு உண்டான டிமாண்ட அவரு வாங்கிக்கிறாரு. ஆனா, ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கீகாரத்த நாம கேவலப்படுத்தக்கூடாதுங்க. ஏன்னா, அது வந்து ஒரு அரசியல் மாண்ப வந்து குறைக்கும். இப்போ நீங்க போய் இன்டர்வியூல உட்கார்ந்துகிட்டு, அவங்க அவ்ளோ பிடிக்க மாட்டாங்க, இவங்க இவ்ளோ பிடிக்க மாட்டாங்க, திமுக அவ்ளோ பிடிக்கும், அதிமுக இவ்ளோ பிடிக்கும், பிஜேபி அப்படி பிடிக்கும், இப்படி பிடிக்கும்னு சொல்றதே முன்ன தப்புங்க. ஏன்னா, அரசியல்ல நிரந்தர தோல்வியும் இல்ல, நிரந்தர வெற்றியும் இல்ல அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, அத நிரூபிச்சு காட்டியவர் எம்ஜிஆர், விஜயகாந்த் அண்ணன் நமக்கு முன்னாடி இருந்தாரு. ஸோ இந்த மாரி நெறைய பேர் வந்து அரசியல்ல வெற்றி பெற்றவங்களும் இல்ல, தோத்தவங்களும் இல்ல. இன்னைக்கு ஜெயிக்கிறவன் நாளைக்கு தோப்பான், நாளைக்கு தோக்குறவன் அடுத்த நாள் ஜெயிப்பான் அப்படின்றது தான் வரலாறு. ஸோ அந்த வரலாறு இன்னைக்கு திருப்பி எழுதப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா விஜய்க்கு கூடிய கூட்டங்களா இருக்கட்டும், மாஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு அ அமோகமாவே இருந்தது. அதனால இன்னைக்கு ஒரு சிஎம் ஆகக்கூடிய நிலையில இருக்காரு. அப்படிப்பட்டவர நீங்க விஜய் 10 சீட் புடிக்க மாட்டாருங்க, 5 சீட் புடிக்க மாட்டாரு, 7 சீட் புடிக்க மாட்டாருங்க. அப்படி புடிக்கலன்னா, நான் என்னுடைய அரசியல் பேசுறதையே நிறுத்திடுறேன். அரசியல் நிறுத்திட்டு பேசுறத விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னவரு, இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இல்லங்க அத நான் எதிர்பார்க்கல. இப்படி வந்த ரிசல்ட் எனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு வரலாற்று திருப்பமா இருக்கு. அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நீ பேசும்போது ஒழுங்கா பேசுங்க. நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? 10 சீட் புடிக்க முடியாது. நீங்க தோத்துட்டா ஒரு மொட்டை அடிக்கிறேன், காது குத்துறேன், அந்த மாரிலாம் சொல்றது இல்ல. நான் பேசுறதே நிப்பாட்டுறேன், புரொஃபஷனே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீங்க உங்க வாயாலேயே அசிங்கப்படுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒரு கருத்து கணிப்புலாம் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். எல்லாத்தையுமே உடைச்சுட்டு வந்து தான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியா நின்னுட்டு இருக்காரு. அத நான் மாத்தல, மறுக்கல அப்டின்னே நான் சொல்றேன். நீங்க ஏன் இப்டி சொல்றீங்க அப்டின்றத நான் சொல்றது. வாய் மாட்டிக்கிறீங்க. இப்டி சொல்லாம இனிமேலாவது அரசியல பத்தி கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. இனிமே தாவேகாவுக்கு நீங்க சாதகமா பேசினாலும், அந்த வார்த்தைகள நீங்க விட்டது என்னைக்குமே மாத்த முடியாது, மறக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாரி நெறைய பேரு வஞ்சகங்க. ஃபுல்லாவே வஞ்சகம். இவரு வந்துருவாரா? பண்ணிருவாரா? மக்கள மாத்திருவாரா? அப்டின்ற வஞ்சகம் தான். அந்த வஞ்சகத்தினால மட்டுமே தான் இந்த கருத்து கணிப்புகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உடைச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா, இப்ப நாம இப்போ ஒரு எலக்ஷனுக்கு பிஃபோரா நடந்த ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதாவது ஆக்சஸ் மை இந்தியா அப்டின்ற ஒரு நிறுவனம் தங்களுடைய கருத்து கணிப்புகள விட்டிருந்தாங்க. அதுல தாவேகா வந்து 98லிருந்து 120 சீட்டுகள் வரைக்கும் பிடிக்கும். திமுக வந்து 92லிருந்து 110 வரைக்கும் பிடிக்கும். அதிமுக வந்து 3வது இடத்த பிடிக்கும். அதாவது ஒரு சம்திங் 20, 30 அப்படி பிடிக்குன்னு ஒரு கால்குலேஷன் வெளியிட்டிருந்தாங்க. இத வச்சு பேசிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா வந்து இப்போ வந்து அவங்க சொல்றது தான் கரெக்ட்டா இருந்திருக்கு. மத்தவங்க எல்லாருமே திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் சாதகமா போட்டிருந்தாங்க. ஆனா, இப்போ அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவையே குறை சொல்றாரு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள்லாம் அவங்க வந்து தப்பா சொன்னாங்க. ஆனா, இந்த ஒரு கருத்து கணிப்பு கரெக்ட்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ, இது வந்து அவங்களே தப்பா தான் சொன்னாங்க ஒரு காலத்துல. சி அவங்க தப்பா சொன்னாங்க, இவங்க தப்பா சொன்னாங்க. அத விட்டுருங்க. நீங்க ஏன் தப்பா சொன்னீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அவங்க ஒரு கம்பெனி ஒரு பிரெடிக்ஷன் விடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க மக்கள கேட்கறாங்க. அவங்க விடுறாங்க. உண்மையான பிரெடிக்ஷன விட்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி தப்பா விட்டாங்க. அது இது அது அந்த எலக்ஷனோட முடிஞ்சிருச்சு. நீங்க இப்ப பேசுனீங்கல்ல. நீங்க அரசியல் பேசுறத நிறுத்துனீங்க. ஏன் நிறுத்தல? நீங்க ஏன் திரும்ப பேசல? அத அத தான் நான் கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு இது இல்லாம உங்கள பொழப்பு ஓடாது. அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களாலயே சம்பாரிக்க முடியாதுன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். இதனால தான் உங்களுடைய புரொஃபஷனே ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க தாவேக்காவ நீங்க ஆதரிச்சு பேசி மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்றது தான் என்னோட கொஸ்டினா இருக்கு.
ஸோ இனிமே பார்த்து பேசும்போது ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல இருந்து லீவ் ஆக்குறேன். தேங்க் யூ.